ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒருத்தரை நீங்கள் மனசார ஒரு சில விஷயங்களில் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா, அதில் நிறைய விஷயங்கள் சரியாகவும் இருக்கும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காமையும் இருக்கும். அதெல்லாம் நம்ம யாருக்கிட்டையும் எந்த விஷயத்துலையும் நம்மளால் கோவப்பட முடியாது. கோவப்படுறதுனால என்ன ஆகிட போகுது? ஒரு இதுவும் ஆக போகிறதில்ல. ஏன்னா அந்த நேரத்துக்கு அது சரியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எதுவும் கரெக்டாக இருக்காது. அவ்வளோதான் வாழ்க்கைங்கிறது. அதை நம்ம கடந்து தான் ஒரு சில விஷயங்களை நம்ம இது பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதுதான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு சில விஷயங்கள் நம்மளால் முடியுது முடியலை அப்படிங்கிறத தாண்டி ஒரு சில இதில் நம்மளால் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருந்தோம்னாலே நம்ம போதும் அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் பார்த்துக்கிறேன்ப்பா. நீங்கள் அதெல்லாம் பேசி ஒன்றும் புரிய வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. பேசி புரிய வச்சு என்ன பண்ண போகிறீங்க? யாரையும் எக்ஸ்பிளைனும் பண்ண போகிறதில்ல, செய்ய போகிறதில்ல. ஏன்னா அவங்கள அந்த நேரத்தில் அதெல்லாம் அவங்களுக்காக ஃபேவரபுளாக இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. அதனால அதுக்காக நம்ம யாரையும் நம்ம இது அதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக நான் எப்போதுமே ஒருத்தரை நம்பி நம்ம இருக்கிறோங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு சில நேரங்களில் சில விஷயங்கள் கரெக்டாக இருக்கும், சில விஷயங்கள் சரியாக இருக்காது. அதுக்காக முன்ன பின்ன நம்மளுக்கு எல்லாமே சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு நம்மளை எப்படி நம்ம பார்த்துக்கணும் பண்ணணுங்கிற ஒரு இதுங்கிறது இருக்குது. திறமையாக நம்ம இருந்துடணும் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அந்த திறமையை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிறோமா அப்படிங்கிறதுல தான் நம்ம ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில் இருக்கிறதுக்கான இதாகவே இருக்குது அப்படின்னோடனே, அது உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. அந்த நேரத்தில் அதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி எதுக்குமே நம்ம யாரையுமே சார்ந்து ஒரு சில விஷயங்களை இருக்க முடியலை அப்படிங்கிறதுல தான் நம்மளுக்கான ஒரு இதுங்கிறது இருக்குது அப்படின்னோடனே, கரெக்டு தான்ப்பா நீ சொல்கிறது, நான் இல்லைங்களே. எப்போதுமே நம்மளுக்கு ஒருத்தரை நம்மளுக்கு பிடிக்குது பிடிக்கலை அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் புரியவே ஆரம்பிக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஒன்றும் எதையும் யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம். அதெல்லாம் இந்த நேரத்தில் எது அதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு சில விஷயத்த அவங்களுக்காக இவங்களுக்காகன்னு பேசிக்கிட்டு இல்லாமல் எங்களுக்காக எதையுமே நீங்கள் கடந்து போகிறது தான் நம்மளுக்கு இதாக இருக்குது அப்படின்னோடனே, சரி சரி நீங்கள் அதெல்லாம் நினைக்காதீங்க. எதாக இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம செஞ்சுக்குவோம் பண்ணிக்குவோம். அதுக்கு மேலே நம்ம யாரையும் எந்த விஷயத்துலையும் சேர்றதுக்கான வழிங்கிறது இல்லை. போக போக உங்களுக்கு எல்லாமே தெரியும். நானும் பார்த்துக்கிறேன், பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் யோசிங்க பண்ணுங்க. நான் அதுக்கப்புறம் என்ன வேணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க பண்ணிக்கோங்க. நான் இனிமேல் இந்த விஷயத்துல எல்லாம் தலையிடுற மாதிரி இல்லை. போக போக உங்களுக்கு அவங்களையும் என்னையும் சரியான ஒரு இதில் நீங்கள் எந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக நான் யார் என்னங்கிறத நம்ம முடிவு பண்ணுறதுக்கான இடத்துல நம்ம இல்லை. ஏன்னா ஒருத்தரை நம்ம சரியாக இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க விஷயங்களை நம்ம செய்கிறதுக்கான இதுங்கிறது இல்லை அப்படின்னோடனே, சரி சரி நீங்கள் விட்டுருங்க, நான் அதையெல்லாம் பார்த்துக்கிறேன். இனிமேல் நம்ம அவங்கக்கிட்ட நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் பண்ண வேண்டாம். அப்பப்போ அந்தந்த விஷயங்களை நம்மளே முடிஞ்ச அளவுக்கு முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆமாம் அதுக்காக தான் நானுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு.